அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள். மகர ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவானின் சொந்த வீடான இந்த ராசியில் பிறந்த நீங்கள் லட்சியம் நிறைந்த கடின உழைப்பாளிகள். உங்கள் இலக்குகளை அடையும் வரை உறுதியோடு செயல்படுவீர்கள். பொறுமை, விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள். சவால்களை எதிர்கொண்டு வெற்றியின் உச்சியை அடையக்கூடிய ஆற்றல் கொண்டவர். கம்பீரமான தோற்றத்துடன் அன்புக்கும் பண்புக்கும் மரியாதை கொடுக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தியாக செய்வீர்கள். மகர ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எழுதீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சனி பகவானை மனமாற பிரார்த்தனை செய்தால் விரைவில் அந்த பிரச்சனை தீரும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். மேலும் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவது நன்மை தரும். இந்த ஐப்பசி மாதத்தில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் அவரின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும். அத்துடன் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை சாதகமாக அமைகிறது. குருவின் சஞ்சாரம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலுமே அதில் வெற்றி வாய்ப்பு வந்து சேரும். இதுவரை முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாமே அகலும். திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் கைகூடும். பகை அனைத்தும் உறவாக மாறும். பாதியில் நின்று போன வேலையை கூட நீங்கள் இப்பொழுது சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் ஒரு மாதமாக அமையும். இதுவரை கரைந்து போன சேமிப்புகளை ஈடுகட்டும் வகையில் பல வாய்ப்புகள் வந்து சேரும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வருவதற்கு பல அறிகுறிகள் தெரியும். இடம், பூமி விற்பனையால் நல்ல ஒரு லாபத்தை பெறப்போகிறீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் விருச்சக ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருவதால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மாதத்தின் பாதிக்கு மேல் தொழிலில் நல்ல ஒரு அமோகமான வாய்ப்பு வரும். புதிய இடத்திற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு கூட வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். நாள்பட்ட நோயிலிருந்து கூட நிவாரணம் பெறுவீர்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட போகிறீர்கள். 17ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் யோகம். சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டாகிறது. சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு மட்டும் உங்களுக்கு கிடைப்பது இல்லாம கேட்ட சலுகைகளும் பெறுவீர்கள். பூர்வீக சொத்தால் நல்ல ஒரு லாபம் வரும். சகோதர வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நினைத்தது தொடங்கும், நினைத்தது நடக்கும். முன்னேற்றங்களை சரியாக செய்து பலன் பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. இந்த வாரம் தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் அதிகரிக்கும். எதிலுமே வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இப்பொழுது உள்ளது. எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலுமே சாதகமான பலனை பெறப்போகிறீர்கள். பூர்வீக சொத்தால் ஆதாயம் வரும். தந்தையின் அனுகூலம் சிறப்பாக கிடைக்கும். அவர் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் கிடைக்கும். கவனிக்க வேண்டியவை: எதிலேயுமே அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாசுக்காக கையாள வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். சனி உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் பெரிய அளவில் பிரச்சனை வராது என்றாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் வந்து போகும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான சின்ன சின்ன செலவுகளும் அவ்வப்போது வரும். விரயங்களுமே கொஞ்சம் வரதான் செய்யும். செலவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆடை, ஆபரண சேர்க்கை போன்ற பொருட்களுக்கு செலவு வரலாம். குடும்பத்தில் முடிந்துவிட்டது என்று நினைத்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவு குறைய வாய்ப்புள்ளது. தேவையில்லாமல் எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் செய்யாதீர்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடிய வகையில் அமைந்தாலும் குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும். அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இந்த வாரம் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து போவது நல்லது. உங்கள் தகுதி குறைவான பணிகளை செய்ய நிர்பந்திக்கலாம்.
பொறுமையாகவும் விழிப்புணர்வோடும் செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு குறையலாம். உங்கள் பணி வேறு இடத்துக்கு மாற்றம் கூட ஆகலாம். ராகுவின் சஞ்சாரம் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் சனி வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் விரயங்களும் கொஞ்சம் இருக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, முதல் பாதி அமைதியாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மாதத்தின் பாதிக்கு மேல் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.